ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான முட்டை வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த முட்டை வறுவல் நம்ம வெங்காயம் பூண்டுலாம் போட்டு பண்ணுறனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு இது மட்டுமே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் அதுக்கு ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயத்தில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் ஒரு 6லேருந்து 7 பூண்டு பல் எடுத்திருக்கேன். அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சோம்பு வச்சுருக்கேன், பெருஞ்சீரகம், ஒரு 3/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் சில்லி ஒரு 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மூடி போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓரளவு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டையை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகு தூள் வச்சுருக்கேன். அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நான் அதே பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சுடனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் பூண்டை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். நான் மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அது உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். மசாலாலேருந்து லைட்டாக எண்ணெய் வர ஆரம்பிக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. தண்ணியெலாம் நல்லா வற்றி நல்லா டேஸ்ட்டாக வரும். இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் போல தான் ஆகும். ஆனால் சாதம் கூட போட்டு பசஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேறு சைடிஷ் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. தண்ணியெல்லாம் நல்லா வற்றுறதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சுருக்கேன். அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவே சூப்பரான இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.